பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? கர்த்தருக்குள்ள சந்தோஷமாக இருங்க. அவரை தாண்டி நம்ம வாழ்க்கையில் எதுவும் நடக்க போகிறது இல்லைங்க. தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். உங்களுக்கும் அப்படியே நடக்கும். இன்றைக்கு அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கையிலேருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியல. ஒரு தடை இருக்குது. அது என்ன தடையாக இருக்கலாம்? இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். மார்க் 10:27 இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாதுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். இந்த உலகத்தில் சில நேரங்கள் நம்ம நினைக்கிறோம் மனுஷர்களாலே எல்லாம் நடந்துரும்னு நினைக்கிறோம். நம்ம செய்கிற பெரிய தப்பு. சில நேரங்களில் மனிதர்கள் கைவிடும்போது, மருத்துவர்கள் கைவிடும்போது, சூழ்நிலைகள் நமக்கு எதிராக எழும்பும்போது, ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரே, ஏன் வாழ்க்கையில் இது நடந்துச்சு, இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு கலங்குறோம், சோர்ந்து போகிறோம், உடைந்து போகிறோம். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, மனுஷனால் கூடாது. தேவன் உருவாக்கினவர், மனிதன் உருவாக்கப்பட்டவன். உருவாக்கப்பட்டவனுக்கு ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே கர்த்தர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். உருவாக்கினவருக்கு எல்லாவற்றின் மேலும் அதிகாரம் உண்டு. நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அநேக பேர் சொல்கிற காரியங்கள், டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, வேலை கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க, சீட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நோ நோ நோ. நாங்கள் கேட்குற பதிலெலாம் நோ இருக்கு. நான் சொல்லுவேன், எல்லாம் நோ தாம்மா. ஆனால் ஆண்டவர் எஸ் சொல்கிறாரே. என் தேவனால் எல்லாம் கூடுன்னு பைபிள் சொல்லுதே. என் தகப்பனால் முடியாதுன்னு பைபிளில் ஒன்றுமே சொல்லலையே. அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கின தேவன், வானத்தையும் பூமியும் படைத்தவர், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானல், எல்ஷடா என்கிற சர்வ வல்லமை உள்ள தேவன், ஆல் மைட்டி காட். என் தகப்பனால் முடியாத என்ன இருக்குது ஐயா? காட்சியும் கடலையும் அதட்டுகிற அதிகாரம் உடையவர், மரித்தவனை உயிரோடு எழுப்பினவர், முடவனை நடக்க செய்தவர், குருடனை பார்க்க செய்தவர். என் தேவனால் கூடாத காரியம் என்ன இருக்குது ஐயா? என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் மனிதனை நம்பி முடியாதுன்னு சொன்ன சோர்ந்து போன நிலைமையில் இந்த வார்த்தை கேட்குறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, தேவனால எல்லாம் கூடும், எல்லாம் கூடும். லாசருடைய சகோதரி சொல்றாரு, 4 நாளாயிடுச்சு, நாற்றம் எடுக்கும், மனிதனால் கூடாது. ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தா தேவ மகிமை காண்பாய். மனுஷனால் முடியாது, ஆனால் தேவனால் முடியாது அல்ல. விசுவாசிங்க, போராடி ஜெபிங்க. ஆண்டவரே, மனுஷனால் முடியாது தான், நீங்கள் உருவாக்கின மனுஷன், அவ்வளோதான் முடியும். ஆனால் அந்த மனிதனை உருவாக்கினவர் நீர் என்னோடு கூட இருக்கிறீரே, உங்களால் முடியாது ஒன்றுமில்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையை மாற்றும், இந்த வியாதியை மாற்றும், இந்த குடும்பத்தை மாற்றும், என் பிள்ளைகளை மாற்றும், என் சூழ்நிலையை மாற்றும், என் தோல்வியை மாற்றும். போராடி பாருங்களேன், கர்த்தரிடத்துல ஜெயம் வரும். ஆம் என்பது தெய்வ பிள்ளையே, எத்தனையோ நேரங்கள் என் வாழ்க்கையில் நோ என்ற சத்தத்தை கேட்டிருக்கிறேன். ஆனால் தேவ சமூகத்தில் போய் முழங்காலில் நின்று கதறி கதறி அழுவேன். ஆண்டவரே, மனிதன் நோ சொல்லிட்டான், டாக்டர் நோ சொல்லிட்டான். ஆனால் எஸ் சொல்லுகிற தேவன், உங்களால் கூடாது ஒன்றில், உங்களால் முடியாதெல்லாம் யாரால முடியும்? என் கர்த்தர் அநேக நேரங்களில் என் சூழ்நிலைகளை மாற்றிருக்கிறார், என் வியாதியை மாற்றிருக்கிறார், என் கண்ணீரை துடைத்திருக்கிறார். உங்களுக்கு செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். தேவனாலே எல்லாம் கூடும். அந்த எண்ணங்கள்லாம் தூக்கி வெளியே போட்டுருங்க. எப்பவுமே நெகட்டிவான எண்ணத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. சத்ரு உங்கள் காதில் சொல்லுவான், முடியாது, நடக்காது, வரப்போறதில்லை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, என்னால் முடியாது ஒன்றும் இல்லையா. இரவு முழுதும் பிரயாசப்பட்ட பேதுருடைய படகு காலி. கர்த்தர் சொன்னவுடன் வழியை போட்டான், படகு நிரம்பி வழிந்தது. கர்த்தரால் கூடாது ஒன்றுமில்லை. ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே உம்மால் கூடாது ஒன்றுமே இல்லையப்பா. நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்க. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு உள்ளத்திலிருந்து விசுவாசம் இப்போதே பிறப்பதாக, வர்த்திக்கப்படுவதாக செய்தீர். நன்றி, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.